நக்கீரன் கோபாலன். இவர் வந்து நக்கீரன் கோபால் இல்ல, நக்கி கோபால். ஏன் அப்படி சொல்றேன்னா, இவர் லாஸ்டா வந்து பேசுனது எப்பன்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த பொள்ளாச்சியில வந்துட்டு ஒரு இஷ்யூ நடந்ததுல ஏடிஎம்கே பீரியட்ல, அதுக்கு வந்துட்டு செம்மையா வந்து பேசியிருந்தாரு. எல்லாரையும் வந்து அக்கா பிரிச்சு பிரிச்சு வந்து நியூஸ் அதிகமா கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா இந்த நக்கீரன் தான். ஆனா அதுக்கப்புறம் டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இவர் ஒரு இன்சிடென்ட் கூட பேசியிருக்க மாட்டாரு. அந்த கள்ளக்குறிச்சியில வந்து எல்லாருமே வந்து இறந்து போனாங்களா, அதை பத்தி எதுவுமே பேசியிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய இன்சிடென்ட் எதுக்குமே வந்து பிரிச்சு பேசியிருக்க மாட்டாரு. பேசுனா ஜஸ்ட் வந்துட்டு நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லிட்டு ஒரு 1 லைனில் பேசிட்டு போயிடுவார். அப்படி வேணா இருக்கலாம். ஆனால் மற்ற விஷயம்லாம் எப்படி பிரித்து அக்கக்கா பிரித்து பேசினாரோ இந்த மாதிரிலாம் பேசவே இல்லை. அப்படியே கட் பண்ணி இப்போ பார்த்தோன்னா, இப்போ வந்து விஜய் வந்துட்டு வெட்டணும் குத்தணும் நான் ஒரு ஐயோக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசினுக்கிறாரு. எல்லாத்துக்கும் வந்து பேசலாம்ல. இவ்வளோ வாட்டி நீ ஏடிஎம்கேல வந்து எவ்வளோ விஷயத்த நீ அக்கக்கா பிரித்து பேசியிருப்ப. இப்போ வந்துட்டு நான் திடீர்னு வந்து நீ அவ்வளோ வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுற, அவ்வளோ பேச்சு பேசுகிற, நடுவில் ஆளே காணுமே. இவர் பேசுறதெல்லாம் வந்துட்டு வன்முறையை தூண்டுற மாதிரி இல்லையா? அந்த விஜய் வந்துட்டு வெட்டணும் குத்தணும்னு வந்து பேசின்னு இருக்காரு. அது வன்முறையை வந்து தூண்டலையா? இவரை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஓ, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அண்ணனை வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க.